ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் பிரியமே, இன்று வியாழனுக்குரிய மஞ்சள் உடையில் உன் இல்லம் தேடி வந்திருக்கிறேன். உன் இல்லம் தேடி வந்து உனக்கு இன்று ஆசிகளை வழங்கப் போகிறேன். மறக்காமல் பெற்றுக்கொள் என் செல்வமே. பேசுவதற்கு முன் யோசி, யோசிப்பதையெல்லாம் பேசிவிடாதே என்பார்கள். மற்றவர்களுக்கும் நமக்குமான தொடர்பே பேச்சில்தான் இருக்கிறது. கோபத்தில் வார்த்தைகளை இறைத்து விடாமல் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பேசுபவனை சிறந்த வீரன் என்றும், மன வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகள்தான் மருந்து என்றும் நபிகள் நாயகம் கூறியுள்ளார். சில சமயங்களில் அமைதியாக இருப்பதை காட்டிலும் எது உண்மையோ அதை உள்ளபடியே கவனமாக பேசுவது நல்லது என்கிறார் ஸ்ரீ அன்னை. வாழ்வில் நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய பரிசுகளில் ஒன்று பேச்சு. கனிவான வார்த்தைகள் போரையும் நிறுத்தக்கூடிய வல்லமையுடையது. அதே நேரத்தில் மனதை காயப்படுத்தும் ஒரு சிறிய வார்த்தையால் ஒருவருக்கு ஒருவர் பல ஆண்டுகளாக பேசிக்கொள்ளாமல் இருப்பதையும் நாம் பார்த்திருப்போம். பேசுவது என்பது ஒரு வகையான கலை. பேச்சால் வாழ்ந்தவர்களும் இருக்கிறார்கள், பேச்சால் வீழ்ந்தவர்களும் இருக்கின்றார்கள். நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் இறைவனிடம் பதில் சொல்ல தயாராக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கூட்டத்தில் பேசும்போதோ மற்றவர்களிடம் பேசும்போதோ எப்படி பேச வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். தேவையில்லாமல் பேசி மதிப்பை குறைத்து கொள்ளக்கூடாது. தேவை இருந்தால் மட்டுமே பேசு. பிறர் மனம் புண்படாமல் அன்பாக பேசு. நன்மை தரும் பேச்சை மட்டுமே பேசு. மலர்ந்த முகத்தோடு பேசு. மென்மையான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசு. நீதி தவறாமல் பேசு. தீய பேச்சுக்களால் உன் நாவை கரப்படுத்தி கொள்ளாதே. பிறருடைய குறைகளை பற்றி பேசாதே. பொய்யான வாக்குறுதிகளை வீசாதே. உன்னால் என்ன முடியுமோ அதற்கு தகுந்தாற்போல வாக்குறுதியளி. பிறரை கேலி செய்யும் வகையில் பேசாதே. யாரை பற்றியும் தவறாக பேசாதே. குறிப்பாக அவர்கள் இல்லாத நேரத்தில் உரையாடும்போது எதிரே உள்ளவர் மட்டும் கேட்கும்படி பேச வேண்டும். பலருடைய காதிலும் விழுமாறு பேசுவதை தவிர்த்துக்கொள். பேசும்போது கண்களை உருட்டுதலும் அடிக்கடி இமைத்தலும் கைகளையும் தலையையும் மிகையாக அசைப்பதையும் தவிர்க்க வேண்டும். பயனற்ற உரையாடலை தவிர்த்துக்கொள். பேசும்போது சொற்களை முழுமையாக உச்சரிக்க வேண்டும். சொல்லின் கடைசி எழுத்து வரை தெளிவாக உச்சரிக்க வேண்டும். ஒருவர் கேட்கும் கேள்விக்கு சரியாக பதிலளிக்க முதலில் அவர் கூற வரும் முழு கருத்தையும் தெளிவாக புரிந்து கொண்ட பின்னரே பதிலளிக்க வேண்டும். இதுபோல எவ்வாறு பேச வேண்டும் என்பதை நினைவில் வைத்து கொண்டால் பேசும்போது வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் தவிர்த்து கொள்ளலாம். நீ நினைத்த அனைத்தையும் உன் தந்தை நான் நடத்தி தரப்போகிறேன். உன் கவலைகள் எல்லாம் மாறப்போகிறது. உன் கண்ணீர் எல்லாம் மாறப்போகிறது. உன் வாழ்வு முன்னேற்றமடையப் போகிறது குழந்தையே. உன் வாழ்க்கையில் இத்தனை நாட்களாக அடைக்கப்பட்டிருந்த கதவுகள் அத்தனையும் திறக்கப் போகிறது. அதை திறக்கும் வழிகளை நீயே அறியப் போகிறாய். கெட்டது விலகும், கேட்டது கிடைக்கும். கடந்து வந்த பாதையில் உனக்கிருந்த சிரமங்கள் இப்போது இல்லை. எனக்கு இன்று நீ விளக்கு ஏற்றவில்லை என்று புலம்பாதே. நீ ஒன்றும் தவறு செய்யவில்லை. உன்னால் முடியாத காரணத்தினால்தான் நீ ஏற்றவில்லை. காலத்தின் செயல்களுக்கு நீ உன்னை பொறுப்பேற்றுக் கொள்ளாதே குழந்தையே. நான் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். இது சத்தியமான வார்த்தை. உன்னை அளவைத்து பார்த்தவர்களுக்கு அமைதியாக உன் வாழ்க்கையின் வழியே நீ பதில் சொல்லப் போகிறாய். உன் பின்னே நான் இருப்பதை அறியாமல் அவர்கள் மீண்டும் மீண்டும் தவறுகள் செய்கிறார்கள். அதன் மூலம் உன்னை கண்ணீர் சிந்த வைக்கிறார்கள். ஆனால் உனக்குள்ளேயே இருக்கக்கூடிய நான் உன்னை அழுவதற்கோ கண்ணீர் சிந்துவதற்கோ விடுவதில்லை. உன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டு உயர்த்தி அவர்களுக்கு உன் வாழ்க்கையின் வழியே பதிலை கொடுப்பேன். வாடியிருக்கிற உன் முகம் கண்டு நான் ஓடி வந்து விட்டேன். இந்த நொடி முதல் நீ கேட்ட வரம் கொடுத்து உனக்கு அருள் புரியப் போகிறேன். எப்போது தீரும் என்று தெரியாது. ஆனால் தீரும் என்ற நம்பிக்கையில் நீ வாழ்கின்றாய். உன் நிலைமை என்னவென்று புரியாமல் உன்னிடம் வினை தீர்க்க வந்தவர்கள் உன்னை வேதனைப்படுத்துவது தொடர்கின்றது. ஆறுதல் உனக்கு நானே என என்னை நாடி வருகின்றாய். கவலையை விடு. நீ கடக்க கூடுதல் சக்தி நிச்சயம் உன்னை வந்து சேரும்.
இதோ இந்த விடியல் உனக்காகவே காத்திருக்கிறது. உன் எண்ணங்கள் விருப்பங்கள் நிறைவேறி நீ நினைத்தது நடக்கப் போகிறது. இந்த தகவலை உன்னிடம் சொல்வதற்காகவே நான் இரவு முழுவதும் உறங்காமல் விழித்து காலம் போக்கினேன். என் அருள் அவரவர் செயலுக்கேற்ப செயல்படுவதை பார்த்து தெரிந்து கொள்ள என் அருகில் விரைந்து வா. நான் இன்னும் விழித்து கொண்டுதான் இருக்கின்றேன். உன் பிரச்சனையை நினைத்து உறங்காமலேயே காலம் கழித்தாய். உன் பிரச்சனைகள் எத்தனை பெரிதாயிருந்தால் என்ன, என் கைத்தடி அதை நொறுக்கி போடும். உன் கண்ணீர் எவ்வளவு ஆழமானதாக இருந்தால் என்ன, என் கரங்கள் அதை துடைத்து உன் முகத்தில் மகிழ்ச்சியை முகிழச் செய்யும். உன் வாழ்வில் பக்குவம் என்ற நிலை என்றால் என்ன என்பதை புரிந்துவிட்டாய் அல்லவா? உலகத்தில் என் சந்தோஷமும் நிம்மதியும் என்னிடம்தான் இருக்கின்றது. சூழ்நிலைகளை கையாளும் முறையில்தான் என் நிம்மதி அடங்கியுள்ளது. எதிரே கூர்மையான என்ன ஆயுதங்கள் வந்தாலும் என் நிலை, எனது மனது அமைதியை நான் பார்த்து கொள்வேன் என்று நீ உறுதியோடு இருக்கின்றாய். அவர்களின் எதிர்மறை சொல்லோ செயலோ என்னை எந்த வகையிலும் பாதிக்காது. ஏனென்றால் நான் தீங்கு செய்யவில்லை. அதனால் பயம் எனக்கு வேண்டாம் என்று மிகுந்த உறுதியோடு இருக்கின்றாய். அதையும் தாண்டி அவர்களால் எனக்கு துன்பம் வருகிறது என்றால் அதை என் தந்தை பார்த்து கொள்வார் என்று நினைப்பதுதான் உன் பக்குவத்தின் உயர்நிலை. என் தேடல்களுக்கான அனைத்து அர்த்தமும் என்னிடம், என் ஆத்மாவான என் தந்தையிடம்தான் இருக்கிறது என்ற உன் நம்பிக்கை, உன் பக்தியின் உயர்நிலையில்தான் உன் அழகு பிறக்கின்றது. உன்னிடம் ஒன்றை நான் கூறுகின்றேன். நீ இல்லையேல் உன் தந்தையான நானும் இல்லை. உனக்கான வாழ்க்கை உன்னிடம் வந்து சேரப்போகின்றது. நீ என்ன செய்தாலும் அது என் நல்லதற்கே என்று நினைக்கும் என் பிள்ளைக்கு எந்தவித கஷ்டங்களையும் நான் நேர விடமாட்டேன். வாழ்க்கையில் போராட்டம் இல்லாமல் எவருமே எதிலுமே வெற்றியடைய முடியாது. போராட்டமே வெற்றியின் முதற்படி. வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு முதலில் தாழ்வு மனப்பான்மையை விடுத்து தன்னம்பிக்கையோடு செயல்பட வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலைக்கும் பயப்படாதே. அந்த பயம் உன்னை பலவீனப்படுத்தி விழும். வாழ்க்கையில் தோல்விகளும் ஏற்ற இறக்கங்களும் வந்து போவது சகஜம். அந்த அனுபவங்களை வைத்துக்கொண்டு லட்சியத்தை அடைவதை நோக்கி பயணப்பட வேண்டுமே தவிர கவலைப்படக்கூடாது. உன் லட்சியத்தை அடையும் எண்ணம் மட்டுமே உனக்கு இருக்க வேண்டும். தினமும் அலைந்து திரிந்து நீ படும் வேதனை அதிகமானதுதான். கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இரக்கப்படவில்லையே, மதிப்பது இல்லையே என்று வருந்தாதே. அடுத்தவர் மனதை காயப்படுத்தியதற்கான வினையை காயப்படுத்தியவர்கள் நிச்சயம் அனுபவிப்பார்கள். தைரியத்தை இழந்து விடாதே. பிரச்சனைகளை கண்டு பயந்து ஓடாதே. அதை சமாளிக்கும் பக்குவத்தை கற்றுக்கொள்வதே சாலச் சிறந்தது. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. மீதியை உன் தந்தையான நான் பார்த்து கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு. நிச்சயம் நல்லதே நடக்கும். வாழ்வில் சில விஷயங்கள் கைமீறி போய்விட்டதாக நீ கவலைப்படுகிறாய் அல்லவா? அதிலிருந்து என்னால் மீள முடியாதா அப்பா? என் தலைவிதி அவ்வளவுதானா என நீ அச்சப்படுகிறாய். உன் அப்பா நான் இருக்கிறேன். பிறகு அச்சம் எதற்காக? உன் தலைவிதியை தலைகீழாக மாற்றி உன்னை தலை நிமிர செய்ய உன் அப்பா நான் இருக்கிறேன். உன் படிப்பு, அறிவு, திறமைக்கு உனக்கு நிச்சயம் முன்னேற்றத்தை நான் தருவேன். கர்ம வினையை கண்டு பயப்படாதே. உன் வாழ்க்கையில் அனைத்தையும் தீர்த்து நீ வெற்றியும் பெறுவாய். அது என்னை வழிபடுவதால் நிச்சயம் சாத்தியமாகும் என்று நம்பு. உன் வாழ்வில் நினைத்தது எல்லாம் நடக்கும். நான் உனக்கு என்னை வெளிப்படுத்தி கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன். இப்போதும் அப்படித்தான் இருக்கின்றேன். ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்து கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய். நீ என்னை பற்றி நினைத்து கொண்டு இருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய்? அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது? உன்னை நான் இந்த கோலத்திலா பார்க்க வேண்டும்? என் மனம் உடைகிறது குழந்தையே. சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக்கொள், சமநிலைப்படுத்து, பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்துச் சொன்னேன். ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை. நீ தாழ்ந்திருந்த போது உன்னை நான் காப்பாற்றினேன். நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை. உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காத்தேன். நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து
பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய். ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய். ஆனால் கவலைப்படாதே குழந்தையே, உன்னோடுதான் நான் இருக்கிறேன். உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்து கொள்வேன். என் குழந்தைகளை நான் ஒருபோதும் எந்த சூழலிலும் கைவிட மாட்டேன். வாழ்க்கையில் மனசாட்சிப்படி நடந்தாலும் மன கஷ்டமே மிஞ்சுகிறதே என கவலை கொள்ளாதே. கடவுளே உதவாமல் உன்னை நிராகரித்தாலும் நீ செய்த நன்மைகள், உன் நல்ல எண்ணங்கள் உனக்கு நிச்சயம் பலன் தரும். உண்மையை உணர்ந்து கொள். என் பாதத்தை தஞ்சமடைந்த பிறகு பொறுமையை சோதிக்கும் நிகழ்வுகள் நடக்கும். எல்லாமே கழுத்தை பிடித்து நெரிப்பது போல இருக்கும். அதை கண்டோ கேட்டோ தளராமல் உறுதியோடு இருந்து நம் உறுதியை குலைக்கும் மனக்கவலையை விட வேண்டும். என் பேரில் உன் பளுவை சுமத்தினால் அதை நிச்சயம் நான் சுமப்பேன் என நான் உனக்கு உறுதியளித்துள்ளேன். நான் இருக்க பயம் எதற்கு உனக்கு? என்னை நம்பு. என்னை நம்புகிறவன் என் வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து தன் கவலையை விட்டு விட வேண்டும். என் தந்தையின் மீது பாரத்தை ஏற்றியாகிவிட்டது. இனி எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஒருவேளை பார்க்காமல் போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் என்னை பற்றி கவலைப்பட வேண்டியது என் தந்தை, நான் அல்ல என்ற உண்மையை நீ உணர்ந்து விட்டாய் அல்லவா? இனி எல்லாவற்றையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ உன் மனதில் ஒன்றை நினைத்து கொண்டு இருக்கிறாயே, அது கண்டிப்பாக நடக்கும். அதற்கு தாமதமானாலும் தட்டி போகாது என் குழந்தையே. காற்றில் இருக்கும் தன்மைதான் நம்முடைய மூச்சாய் நம் உடம்பில் உள்ளது. அப்படியென்றால் அது எந்த அளவிற்கு மாசுபடாமல் இருக்க வேண்டும்? அதே போலத்தான் நம் மனமும் எண்ணங்களும் மாசுபடாமல் பார்த்து கொண்டால்தான் சுத்தமான வாழ்க்கையை வாழ முடியும். எதையும் நினைத்து குழம்பாதே, எல்லாம் நல்லதாய் நடக்கும். உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உனது துயரங்கள் விரைவில் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. தேவையில்லாமல் கண்களை கலங்க வைக்காதே. மகிழ்ச்சியாக இரு. நான் இருக்கும்போது எதற்காகவும் கலங்கக்கூடாது. என்னை மீறி எதுவும் நடக்கப் போவது இல்லை என் குழந்தையே. உன்னை நான் தேர்ந்தெடுத்து நான் வசிக்கும் இடத்திற்கு உன்னை வரவழைத்தேன். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காதே. என் வாக்கு என்றும் பொய்யாகாது. எந்த சூழ்நிலையிலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு இரு. உனக்கு என்ன வேண்டும்? வேண்டியதை எடுத்துச் செல். என் கஜானாவின் வாயிற்கதவுகள் உனக்காக எப்போதும் திறந்திருக்கும். எது உன்னிடத்தில் சேர வேண்டுமோ அது சேர வேண்டிய நேரத்தில் தானாகவே வந்து சேர்ந்துவிடும். அனைவரும் வியக்கும் வண்ணம் நீ உயரக்கூடிய கால நேரம் இது என் குழந்தையே. நிம்மதியாக மகிழ்ச்சியாக இரு. உன் கர்ம பலன்கள் விலகப் போகிறது. வாழ்க்கையில் பெயர் புகழ் பெற்று நீ உயரப் போகின்றாய். உன்னை இன்று வழிநடத்தி செல்லும் ஆசான் நான். நித்தியப்படி வழங்க நான் சற்று தயங்கி தயங்கி யோசித்து நின்றால் நீ கொஞ்சம் யோசித்துப்பார் என்ன நடந்திருக்கும் என்று. நீ கேட்டு நான் செய்ய வேண்டிய அவசியமில்லை. எந்த சூழ்நிலையிலும் நீ கடந்து வந்த பாதையை மறக்காதே. உன்னோடு நான் இருக்கிறேன். உன் கண்களின் முன்னிலையில் நான் அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய செயல்களில் மாற்றத்தைக் கண்டு என்னை முழுமையாக ஏற்றுக்கொண்டு என்னை நீ காணத் துடிப்பாய். அப்போது நான் உன் கண்முன்னே தோன்றும்போது உன்னால் பேச முடியாமல் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிய வாயடைத்து போவாய். உனது கிரகத்தில் நான் வாசம் செய்யும் போது எதற்காகவும் கலங்காதே. நான் இருக்கின்றேன். அனைத்திலும் இருந்து உன்னை விடுவிக்கப் போகிறேன். உன்னை உயர்த்தி நான் அழகு பார்க்கப் போகிறேன் குழந்தையே. கலங்காதே. உனக்கு வேண்டியதை செய்ய நான் இருக்கும்போது எவரிடத்திலும் போய் நின்று கொண்டு இருக்காதே. உன் தேவையை பூர்த்தி செய்ய யாசகம் பெற்று உனக்கு தருவதற்காக நான் காத்திருக்கின்றேன். என் தங்கமே, எவர் மீதும் கோபம் கொள்ளாதே. எவர் மீதும் தீரா வெறுப்பு கொள்ளாதே. அவர்கள் தந்த அவமானங்களை கடந்து வந்த பிறகு கோபம் கொள்வதற்கும் வெறுப்பதற்கும் அவர்கள் தகுதியற்றவர்களாகி விடுவார்கள். வழி கடந்தும் வாழ பழகு என் குழந்தையே. எண்ணம்தான் வாழ்க்கை. நம் வலிமையான எண்ணமே நம் வாழ்க்கையை உருவாக்கும். இன்று நம்பிக்கையோடு எது நடக்கும் என்று நம்புகிறாயோ அது நிச்சயம் நாளை நடக்கும் என்பதே உண்மையாகும். நீ எதனை உள்வாங்குகிறாயோ அதனை தான் வெளியிடுகின்றாய். எதனை வெளியிடுகின்றாயோ அதனை உள்வாங்குகிறாய். விழிப்புணர்வுடன் உன் சொல், செயல், எண்ணங்களை கவனித்து அறவழியில் நடந்தால் பிற்காலத்தில் எந்த கர்மாவும் உன்னை தீண்டாது. கர்மா என்றால் எதிர்வினையாகும். ஒரு செயலை செய்கிறாய், அதற்கு பலன் கிடைக்கும்.
மாதம் முழுவதும் வேலை பார்த்ததும் சம்பளம் எதிர்பார்த்தாலும் பார்க்காவிட்டாலும் சம்பளம் உனக்கு கிடைத்து விடுகிறது. வேலை என்பது கர்மா, சம்பளம் என்பது கர்ம பலன். விதையை பூமியில் போட்டுவிட்டு நீ மறந்து போனாலும் விதையானது முளைக்கும். நீ விதைத்ததால் அந்த பலனும் உனக்கே கிடைக்கும். ஒரு பழத்தின் மரத்தை நீ நடும்போது உனக்கு பழம் கையில் கிடைக்கும்போது சந்தோஷம் ஏற்படும். அதே ஒரு முள்ளின் மரத்தை நீ நட்டாய் என்றால் அதன் பலன் முள்தான் உனக்கு கிடைக்கும். அதையும் நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது இறைவன் வகுத்த நியதி. இதில் யாரும் தப்பிக்கவே முடியாது. என் குரு அடிக்கடி சொல்வார், ஒரு கோதுமை நீ நட்டால் 120 கோதுமை உனக்கு கிடைக்கும். இது எல்லாவற்றிலும் உண்டு. ஒருவர் மேல் ஒரு கல் எறிந்தால் உங்கள் மேல் 120 கல் விழும். நீ அதற்கு தயார் என்றால் ஒருவர் மேல் கல் எறிந்து பார். எதிர்காலத்தில் நன்மை வேண்டும் என்றால் நீ இன்று நல்லது செய்ய வேண்டும். பிரச்சனைகள், துன்பங்கள், எதிர்ப்புகள் இல்லாதவர்கள் வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்வாக இருப்பார்கள். துன்பத்தீயில் எரிந்து விழுபவன் மட்டுமே ஆன்மீகத்தில் மையம் கொள்கிறான். கடவுளை ஆபரணமாக அலங்கரிக்க தகுதியானவர்களாக மாற்றிக்கொள்ள அவர்களின் துன்பங்களே காரணமாகிறது. கடவுளை நோக்கி திசை திருப்பவும் நம்பிக்கை வைக்கவும் மிகவும் காரணமாகிறது. மாயையே மனிதனின் மனதை எப்போதும் கடவுளிடமிருந்து விலக்க முயற்சிக்கிறது. துன்பமும் இன்பமும் அதிகாரமும் புகழும் பதவிகளும் கௌரவமும் மாயையால் நம் முன் வீசப்படும் பொறிகள். கடவுளை அடைவதில் உறுதியாக இருப்பவர் நேர்மையின் விதியை கடைபிடிப்பார். சந்தேகத்திற்கு இடமின்றி சில தற்காலிக தொந்தரவுகள் வெளிப்படும். ஆனால் ஒருவரின் சரியான நடத்தை மாயையை விரக்தியடைய செய்து விட்டு செல்லும். சரியான நடத்தையை உட்புகுத்தி கொள்ளும் போது நடைமுறைப்படுத்தும் போதும் பொது விமர்சனங்களையும் அவமானங்களையும் சந்திப்பது இயற்கையானது. ஆனாலும் பாபாவின் உதவியை நாடினால் நமது முயற்சிகள் வெற்றியடையும்.